அதுக்கு முதல்ல வெண்டைக்காய் நல்லா கழுவிட்டு இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு நான் ஆட் பண்ணுறேன். மைதா மாவு, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணுறேன். இப்போ பொடியாக நறுக்குன பச்சை மிளகா 1 ஆட் பண்ணுறேன். அடுத்து பொடியாக நறுக்குன வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன். நான் பெரிய சைஸ் வெங்காயம் 1 கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சின்னதாக இருந்தால் 2 ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. வெண்டைக்காயில் இது மாதிரி மைதா மாவு ஆட் பண்ணி பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். அதே மாதிரி வெண்டைக்காயோட வளவளப்பு தன்மை கொஞ்சம் கூட தெரியாது உங்களுக்கு. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது ஒரு 1/2 மணி நேரம் போல் அப்படியே மூடி வச்சுருங்க. குறைஞ்சது 1/4 மணி நேரமாவது ஊற வைக்கணும். இப்போ 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். அது 2லேருந்து 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணுறேன். கடுகு லைட்டாக வெடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணுறேன். இது ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் இதில் ஆட் பண்ணிடலாம். நம்ம ஏற்கனவே வெண்டைக்காயிலே எல்லாமே போட்டுட்டோம், அதனால் இதில் எதுவுமே போட தேவையில்லை. சும்மா வெண்டைக்காயை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சிடலாம். 4லேருந்து 5 நிமிஷம் போல் சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் போல் குக் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இந்த அளவுக்கு நல்லா குக் ஆகி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் குக் பண்ணால் போதும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா குக் பண்ணிக்கணும். இப்போ மூடி போட்டு தேவையில்லை, ஓப்பனில் வச்சு நீங்கள் குக் பண்ணிக்கலாம். இப்போ நான் டோட்டலாக 10 நிமிஷம் போல் நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கேன். இந்தளவுக்கு நல்லா குக் ஆகி வந்திருக்கு. நீங்கள் மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கனால கொஞ்சம் கூட உங்களுக்கு வெண்டைக்காய் கையில் ஒட்டவே ஒட்டாது, வளவளப்பு தன்மை சுத்தமாக இருக்காது. இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.